Hello guys, today we will talk about HTML3. So in class we will talk about H3 tag, H tag, actually H1, H2, H3, H4, H5, H6. So the 6 tag is variation. So H6 is single tag, H5 other konja persu அப்படிங்கற H1 பார்த்தா ரொம்ப லார்ஜா இருக்கும் லார்ஜ் ஃபாண்ட் அதுக்கு H1 சரிங்களா சோ அதெல்லாம் நம்ம UL ங்கற பார்த்தோம் சரியா ஆர்டர் லிஸ்ட் UL ங்கற அந்த இந்த UL க்கு அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தான் லிஸ்ட்ங்கற வரும் இந்த லிஸ்ட்ங்கறது வந்து UL க்குள்ள வரும் இன்னொரு OL மீன்ஸ் ஆர்டர் லிஸ்ட் சரிங்களா ஆர்டர் லிஸ்ட்ங்கிறது 1 2 3 உங்களுக்கு தெரியும் ஆர்டர் லிஸ்ட் என்னங்கிறது UL லிஸ்ட்ங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட் UL ங்கறது சோ அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் 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 டாட்டா வரும் சரிங்களா சோ வேரியேஷன் பண்ணி காமிச்சறேன் பாருங்க இங்க UL சரிங்களா இது UL போட்டுறேன் இப்போ OL னு போடுறேன் OL போடுறேன் சேவ் பண்ணிடுங்க ஓகே சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணி பாருங்க இது வந்து UL லிஸ்ட் ஆல்ரெடி போனதுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் இப்போ ஆர்டர் லிஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் 1 2 3 புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ 1 2 3 வருது ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ UL வேணா UL போட்டுக்கலாம் அது மாதிரி OL வேணா OL போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ சாரி ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ஒரு டிவ் இருக்கு இப்போ டிவிஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு செக்ஷன் இருக்கு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷனுக்குள்ள எனக்கு ஒரு செக்ஷனா டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் எனக்கு லைன் வரணும் அப்படிங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா டேக்குமே என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்டார்ட் டேக் இருந்தால் எண்ட் டேக் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம நார்மலாகவே இப்போ ஒரு சிங்கிள் டேக் தான் ஹெச்ஆருங்கிற ஒரு டேக் ஹெச்ஆருங்கிறது ஒரு லைன் வந்து இன்டரப்ட் ஆகும் பாருங்க வேரியேஷனை இங்கே வேறு ஹெச்ஆர் டேக் மட்டும் போட்டிருக்கேன் தெரியுதா லைனு ஒரு லைன் வரும் ஸோ இதுக்கு வந்து ஹெச்ஆர் டேக் இதுக்கு வந்து நம்ம வந்து டேக் க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை சரிங்களா இதுக்கு வந்து நம்ம அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ இதே இன்னொரு டேக் இருக்குது ஹெச்ஆர்லேயே பார்த்தீங்கன்னா பிஆர்னு ஒன்று இருக்குது பிஆர் மீன்ஸ் பிரேக் பிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐவெப் டெக்னாலஜின்னு இருக்கு ஸோ இங்கே உங்களுக்கு பிரேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஆர் டேக்கை தூக்கி பிஆர் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க இப்போ கண்ட்ரோல்ஸ் கொடுங்க சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா இப்போ ஐவெப் டெக்னாலஜிஸ் கண்டினியூஸாக இருக்கா ஸோ இந்த பிஆர் டேக் இடையில கொடுத்துருக்கேன் நான் கோடில் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ஸோ பிரேக் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் சிங்கிள் டேக் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஹெச்ஆர்ங்கிறது சிங்கிள் டேக் ஒரு சிங்கிள் டேக் தான் அந்த இடத்துல அந்த ஒரு டேக் யூஸ் பண்ணால் போதும் சரிங்களா நெக்ஸ்ட் என்னன்னா டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ டிவ் பாருங்க டிவ்ங்கிற ஒரு டிவிஷன் ஸோ இது ஒரு டிவ்வாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு டிவ்வாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா இது டிவ்வுக்கு இது ஒரு செக்ஷன் இது ஒரு டிவ்ங்கிற ஒரு டிவிஷன் இது ஸோ நெக்ஸ்ட்டு இதேமே ஒவ்வொரு டிவிஷனாக கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100% HTML பேஜ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 100% தான் வித்து சரிங்களா இது நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த டிவுக்குள்ளே கிளாஸை ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேண்டிய கிளாஸ் என்னென்ன கிளாஸ் வேணுங்கிறது ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெப்னு கொடுக்குறேன் இது ஒரு கிளாஸ் இதான் மெயின் நமக்கு இந்த கிளாஸை வச்சு தான் இதுக்கு நம்ம கிளாஸை எழுதணும் நம்ம ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸை வச்சு தான் கிளாஸ் எழுதணும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் இப்போ கிளாஸுங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து கிளாஸ் வச்சு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல்ஸ் கொஞ்சம் நேரம் கரெக்ட் ஆகும் அதை ஐடின்னு சொல்லி எழுதினீங்கன்னா நீங்கள் இது கிளாஸ்னா இதுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும் இப்போ இதுக்கு ஐடிங்கிறத சொல்லிட்டு கிளாஸை பாருங்கள் இப்போ ஐடிங்கிறது டெக்குன்னு எழுதுறீங்க ஸோ இந்த டெக்கு ஸ்டைல் ஷீட் எழுதினீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க வேறு எந்த கிளாஸுக்கும் அக்செப்ட் பண்ணிக்காது இப்போ ஆல்ரெடி கிளாஸ் வெப்னு கொடுத்துருக்கீங்க மறுபடியும் நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா வெப்னு கொடுத்தீங்கன்னா அதில் அக்செப்ட் ஆகும் இங்கே வந்து ஐடெக் ஐடியை வந்து டெக்குன்னு கொடுத்தீங்க ஸோ இதுக்கு மட்டும் தான் என்ன ஸ்டைல் எழுதுனாலும் எடுத்துக்கும் சரிங்களா ஓகேவா புரிஞ்சுதா புரியவே சொல்கிறேன் பாருங்கள் ஐடிங்கிறது யூனிக்காக செய்கிறது இது யூனிக்காக இதுக்குன்னு தனி ஸ்டைல் எழுதுறது ஸோ இது ஐடின்னு போட்டு நீங்கள் ஸ்டைல் எழுதிங்கன்னா உங்கள் ஸ்டைல் எப்படி எழுதுனா நெக்ஸ்ட் கிளாஸை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஐடிக்கு வந்து ஸ்டைல் எழுதினா ஸோ இந்த கிளாஸ் இந்த டிவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக இந்த ஐடியை வந்து எப்படி வச்சு ஸ்டைல் நெக்ஸ்ட்டில் ஸ்டைல் இந்த டிவுக்கு எப்படி ஸ்டைல் எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக போகலாம் சரிங்களா ஸோ இங்கே டைம் ஆச்சு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆக போகுது ஓகே ஸோ ஓகே இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ கைஸ்